வணக்கம். மத்திய அரசு நடத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சார்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பானது உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வகுப்புக்குமான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் அவர்களின் சமூக நிலை குறித்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து சமூக மக்களின் சமூக நீதிக்கான உரிமை முழக்கம் எனவும், இந்த கோரிக்கையானது இந்திய ஒன்றியம் எங்கும் வலுவடைந்த காரணத்தால் மத்திய பாஜக அரசு இறங்கி வந்து நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்தது என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த கணக்கெடுப்பானது 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் 2027 மார்ச் 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து வெறும் கண்துடைப்பை சாதிவாரி தலைக்கட்டை கணக்கெடுப்பாக நடத்தக்கூடாது எனவும், அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் உள்ஒதுக்கீடு முறையாக கிடைக்கப்பெறும் வகையில் நடத்த வேண்டும் எனவும், இதற்கென்று அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளும் உள்ளடங்கிய ஒரு பிரத்யேக ஆணையம் அல்லது குழு அமைக்கப்பட வேண்டும் எனவும், உரிய தரவுகள் முறையாகவும் முழுமையாகவும் இருக்கும் வகையில் குறிப்பிட்ட கால வரையறையை நிர்ணயம் செய்து